வணக்கம் நண்பர்களே, இன்றைய இறை வார்த்தையை சேர்ந்து வாசிக்கலாம் வாங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 31 முதல் 33 வரை. இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். இப்போ அதோட விளக்கத்தை பார்க்கலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் மக்களிடம் தினமும் சொல்லிக் கொண்டிருந்தார், ஒரு பெரியவர் வரப்போகிறார். அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர். நீங்கள் தயாராகுங்கள். ஆனால் அந்த மனிதருக்கே அவர் யார் என்று முழுமையாக தெரியவில்லை. அதுதான் யோவான். ஒரு நாள் யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தபோது அவர் ஒரு அற்புதத்தை கண்டார். வானிலிருந்து தூய ஆவி புறாவைப் போல இறங்கி இயேசுவின் மீது தங்கியது. அப்போது யோவான் நினைவு கூர்ந்தார், என்னை அனுப்பிய கடவுள் தூய ஆவி யார் மீது இறங்கி தங்குகிறதோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று எனக்கு சொன்னார். அப்போதுதான் யோவான் தெளிவாக உணர்ந்தார், இவர்தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர், இவர்தான் இயேசு. யோவான் தன்னை உயர்த்தவில்லை, கடவுள் காட்டிய அடையாளத்தை கவனமாக பார்த்தார். உண்மை தெரிந்ததும் அதை மக்களிடம் தைரியமாக சான்றாக சொன்னார். கடவுள் எப்போது எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போது உண்மை தெளிவாக வெளிப்படும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் காட்டும் அடையாளங்களை கவனமாக பார்க்க கற்றுக்கொள்வோம். இறைவார்த்தை வாசிப்போம், இறையாசீர் பெறுவோம்.